நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். ஸோ பிரேக்கிங் நியூஸ் என்ன நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், ஜாஸ் பட்லர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேப்டன்ஷிப்ல இருந்து ஸ்டெப் டவுன் ஆயிட்டாரு இன் ஒயிட் பால். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து எக்ஸ்பெக்டட் தாங்க. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எதுக்காக ஜாஸ் பட்லர் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப் விட்டு வெளியில வந்தாரு? ஏன்னா டீம்ல வேற விஷயங்கள்லாம் இருக்கு. பிரெண்டன் மெக்கலமோட கோச்சிங்ல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அண்ட் மற்ற இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸோட அப்ரோச்ல நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு. பட் நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்லிக்கிறேன். ஜாஸ் பட்லர் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ பேட்ஸ்மேனா இஸ் அ வெரி டேஞ்சரஸ் பிளேயர். அந்த ஜாஸ் பட்லரை ஒரு கொஞ்ச நாளா நம்ம மிஸ் பண்றோம். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேப்டன்ஷிப் ரோல்னாலதான். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வின் பண்ணிட்டு இருந்தா அட்லீஸ்ட் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி எடுத்துட்டு அவர் பேட்டிங்லயும் காமிச்சிருப்பாரு. ஆனா தொடர்ந்து தோத்துட்டே வரதுனால அவங்க கிட்ட அந்த ஒரு பேஸ்பால் அப்ரோச்னால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவருக்குள்ளே ஒரு நெகட்டிவிட்டி வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் அ குட் டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். அவரோட கேம் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பட் டு பி வெரி ஆனஸ்ட், ஜாஸ் பட்லர் மட்டும்தான் காரணம் நம்ம சொல்ல முடியாது. பிரெண்டன் மெக்கலமும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்ன்றதை நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.